வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ ஆறாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம். முன்ன நம்ம ஒன்றுலேருந்து 5 பாவங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஆறாம் பாவத்தோட கொடுப்பனை அப்படின்றது என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேஷ லக்னத்தில் கன்னி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் பாவம்ன்றது கன்னின்னு வரும். இது 3.46 டிகிரியில் இங்கே விழுந்துக்குது அப்படின்னா 3.46 போது அந்த சூரியனோட நட்சத்திரத்தில் சனியோட உப நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் சனி இயக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சனி இப்போ என்னென்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாரம்பரிய முறைப்படி சொல்கிறது என்னென்னா, சனி இது ஆறாம் பாவம்ன்றது கடன், நோய், எதிரி, வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் பாவத்தில் இருக்கிற தசாபுத்திகள் எப்படி இயங்கும் அப்படின்றத நம்ம இப்போ சொல்கிறேன். இப்போ ஆறாம் பாவம் கடன், நோய், எதிரி, வழக்கு அப்படின்ட்டு 19 ரூபா சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஆறாம் பாவம்ன்றது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே ஆறாம் பாவம் தான். இப்போ வயிற்றில் ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ குரு 6-12 குரு ஆறாம் பாவத்தை இயக்கி அது 6-8-12 அப்படின்னு அது கெட்டு இருந்துச்சு அப்படின்னா வயிற்றில் குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அது ராகுவாக இருந்துச்சுன்னா உணவு மூலியமான பிரச்சனைகளில் அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் வர்றதுக்கு, கேஸ் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும், அதே சூரியனாக இருந்தால் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும், புதனாக இருந்தால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும், செவ்வாயாக இருந்தால் அதிக காரங்கள் சாப்பிட்டதுனால அல்சர் சார்ந்த விஷயங்களுக்கும், ஒவ்வொரு கிரகமும் ஆறாம் பாவத்தை எது இயக்குதோ அதை சார்ந்த கெட்டு இருந்தால் அதை சார்ந்த பிரச்சனை வரும். நல்லா இருக்குது அப்படின்னா 2 4 6 10 அதை சார்ந்த தொழிலில் அவங்க வளர்ச்சி அடைவாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஆறாம் பாவத்தை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் ஒரு கிரகம் இயக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இயக்கம். ஆறாம் பாவம் முதல்ல நல்லா இருந்தால் தான் முதல்ல ஒருத்தர் வேலைக்கு போவார் அப்படின்னா 2 4 6 10 அப்படின்னு ஒரு கிரகம் இயங்குச்சு அப்படின்னா அந்த பாவம் மூலயமா அவங்களுக்கு லைஃப் டைம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறாங்க ஒரே கம்பெனியில் அப்படின்னா ஆறாம் பாவம் 2 4 6 10 தொடர்பு இருக்கணும். அதே ஆறாம் பாவம் 3 7 11 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரே இடத்துல நிறையா வேலை செய்ய மாட்டாங்க. அடிக்கடி மாற்றங்கள், கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 3 7 11 அகம் சார்ந்த காரியங்கள் அதிகமாக வேலை செய்யும். ஆறாம் பாவம் உடல் உழைப்புன்றது ஆறாம் பாவம். ஹார்ட் ஒர்க்கு அது பண்ணுறவங்களும் ஆறாம் பாவம் தான் நல்லா இருந்தால் தான் அந்த ஹார்ட் ஒர்க்கில் இருப்பாங்க. ஆறாம் பாவம் 5 9 இயங்கிச்சு அப்படின்னா யார்ட்டையுமே முதல்ல அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக எதிர்பார்த்துட்டு வேலையை விட்டு நின்று போயிடுவாங்க. ஆறாம் பாவத்தை தசையோ புத்தியோ அந்தரமாக ஓடும் போது அவங்களுக்கு 5 9 தொடர்ந்துச்சுன்னா அந்த டைமில் அவங்களுக்கு வேலை இழப்புலாம் ஏற்படும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆறாம் பாவம் நமக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு வேறு எந்த பாவம் நமக்கு நல்லா இருக்குதோ அதை சார்ந்த தொழிலில் நம்ம ஈடுபட்டோம்னால நமக்கு அது சிறப்பாக இருக்கும். இப்போ ஆறாம் பாவத்தில் அடுத்து என்னென்னா, ஆறாம் பாவம் அது கஞ்சத்தனம் அப்படின்றது ஆறாம் பாவம் தான். பேராசை, ஆணவம், தற்பெருமை, தனிமை, வெற்றி அப்படின்ட்டு இந்த சிறைச்சாலை, தனிமையான வாழ்க்கை, எதிரிகள் அதிகரித்தால் அப்படின்ட்டு ஆறாம் பாவத்தில் நிறையா காரணங்கள்லாம் ஆறாம் பாவத்தில் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆறாம் பாவம் 6 8 12 அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கடன் அதிகமாகும். அது குருவாக இருந்தால் அதிக கடனும், சனியாக இருந்தால் குறைந்த கடனும் இருக்கும் அப்படின்ட்டு அந்த காரகம் முறையும் அவங்களுக்கு சிறப்பில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆறாம் பாவம் 6 8 12 அப்படின்னு தொடர் இருந்துச்சுன்னா, மற்றபடி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பாவங்கள் மூலயமா அவங்களுக்கு நன்மையை செய்யும். அதாவது ஒரு வழக்கு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆறாம் பாவத்தோட தசையோ புத்தியோ நடக்கும்போது அது கெட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு நோய், கடன், வழக்கு இதெல்லாமே அதிகம் ஏற்படும். ஆறாம் பாவம் யார் யாருக்கு நல்லா இருக்குதோ அவங்க நல்லா இருந்தால் தான் 2 4 6 10 இருந்தால் தான் நம்ம ஒரு தொழில் செஞ்சாலும் நம்மகிட்ட நிறைய அடிமை தொழில்ன்றது ஆறாம் பாவம். நம்மகிட்ட வேலையாட்கள்லாம் நம்மகிட்ட நிலையாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஆறாம் பாவம் நல்லா இருந்தால் தான் வேலையாட்களே நம்மகிட்ட இருப்பாங்க. நாமளும் வேலை செய்வோம், அவங்களும் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆறாம் பாவம் நமக்கு வீக்காக இருந்துச்சுன்னா நம்ம சுய தொழிலாம் செய்யக்கூடாது. சுய தொழில் செய்யணும் அப்படின்னா ஆட்களை அதிகம் வச்சு செய்யக்கூடாது. அது செஞ்சோம்னா நமக்கு நஷ்டமாயிடும். 5 9 தொடர்பு இருந்துச்சுன்னா அவனால நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சனியையும் பார்த்துக்கணும். ஆறாம் பாவம் யாராவது நல்லா இருக்குதோ அவங்களாம் நல்லா வேலைக்கு எல்லா விதமான வேலைக்கும் ஆறாம் பாவம் தான்.
6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னா அதிகமாக நிலம் வாங்குறது, வாடகை வீடு கட்டுறது, வாடகை வீட்டுக்கு போகிறது, அற்ப உணவு தயாரித்தல் கேட்ரிங் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஹோட்டல், விவசாயம், அப்புறம் ஆடு மாடு கோழி பண்ணை, இந்த கால்நடை வளர்ப்பு, இந்த கால்நடை டாக்டர் படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். பால், இறைச்சி, டைலர் தொழில், ஸ்பின்னிங் மில்லு, இதெல்லாம் வந்து 6ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் டைலர் தொழிலெலாம் பண்ணணும். அதே மாதிரி இந்த நர்ஸு வேலைக்கு போகிறவங்க, இந்த லாயருக்கு படிக்கிறது, மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, இது மாதிரி உணவு சார்ந்து, மருந்து சார்ந்து, வழக்கு சார்ந்து தொழில்கள் அனைத்துமே வந்து 6ஆம் பாவத்தில் அவங்க படித்து அவங்க அந்த வேலைக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் கொடுக்கவும் வாங்கும் தொழில் எல்லாமே, லார்ஜ் ஹாஸ்பிட்டல், வீட்டு உபயோகப் பொருட்கள், மருந்து தயாரிக்கிறது, கலெக்ஷன் ஏஜென்சிஸு, கடன் கொடுத்து வாங்குகிற வேலை, இது எல்லாமே. அப்புறம் இதில் வந்து சித்தி, மாமா, தாயோட இளைய சகோதர சகோதரிகள்லாம் வந்து 6ஆம் பாவம் தான் குறிக்கும். 6ஆம் பாவம் யார் யாருக்கு நல்லா இருக்குதோ அவங்க வந்து நல்ல வேலைக்கு போயிட்டு நீண்ட காலம் வேலை செய்கிற கொடுப்பனை அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். 6ஆம் பாவம் கெட்டு இருக்குது அப்படின்னா அதோட தசையோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா தான் அது பிரச்சனை. இப்போ 6ஆம் பாவத்தோட தசை 2012 2031 இருக்கு வரைக்கும் ஓடுது அப்படின்னா 6ஆம் பாவத்துக்கு மூலியமான விஷயங்கள் என்ன இருக்குன்னா இவங்களால சரியாக வேலைக்கெல்லாம் போக முடியாது, இவங்க அதிக கடனும் வாங்க மாட்டாங்க. 6ஆம் பாவம் வந்து 5 9 அப்படின்னு காட்டிச்சா முதல்ல அவங்க கடன் அதிகம் வாங்க மாட்டாங்க, வேலைக்கு அவங்களால போக முடியாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். 6ஆம் பாவத்தோட தசா புத்திகள் வரும்போது அந்த 6ஆம் பாவத்தோட வீரியமாக என்னென்ன செய்யணுமோ அதை செய்யும். இப்போ இங்கே வந்து 1ஆம் பாவத்தில் 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு, இந்த சனி தான் செய்வார் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இப்போ சனி வந்து 2ஆம் பாவத்தில் என்னென்ன பாவத்தை கையில் வச்சுக்கிறாரு அப்படின்றத இந்த 6 12ஆம் பாவத்தை தான் அவர் இயக்குறாரு அப்படின்னா இந்த பாவத்தின் மூலயமா அவர் என்னென்ன செய்ய போறான்றது 6 12ன்றது ஃபஸ்ட்டு இயங்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போக வைக்கும். அதுக்கப்புறம் இந்த 5ஆம் பாவம் இயங்கும் போது அந்த வேலையை விட்டு வெளில அனுப்பிச்சி விட்டுரும். இப்படி தான் வந்து ஒரு கிரகமும் பாவமும் தசா புத்திகள் மூலியமா அது எப்போ எந்த தசை வருதோ அது சார்ந்த விஷயங்கள் அப்போ செய்யும். எந்த கிரகம் கெட்டு கிடக்குதோ 6ஆம் பாவத்தை கெட்டு இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அவங்க அனுபவிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அதே மாதிரி கடன், மருந்து அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னா அது 6ஆம் பாவம் கெட்டுருந்துச்சுன்னா இது சார்ந்த பிரச்சனை வரும். 6ஆம் பாவத்தில் இருக்கிற நோய் அப்படின்னாவே அது உணவு சார்ந்த நோய் தான். அதனால் உணவு சார்ந்த நோயெல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடிய நோய் தான், அது வந்து பெரிய நோயெல்லாம் பெருசாக வராது. 8ஆம் பாவம் தான் விபத்து, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு பாவத்துலேயும் ஒரு சில நோய்கள்லாம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் உணவு சார்ந்த நோய் அப்படின்றது தான் வரும். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் 7ஆம் பாவத்தை பற்றி பார்க்கலாம்.